ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சிந்து பைரவியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே வீடியோ போட முடியல, கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளாகவே வீடியோ போடலை. ஏன்னா மூன்று பிடிச்சி ட்ராமா போடணும் அப்படிங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ போக போக பார்த்தா மூன்று முடிச்சுக்கு சுத்தமாக வியூஸே வரமாட்டுது. அப்போ தான் யோசிச்சேன், அதுக்கு பதிலாக நம்ம சிந்து பைரவியாவது தொடர்ந்து போட்டிருக்கலாமே, அதுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு நான் சிந்து பைரவி போட்டு பார்க்க போறேன். பார்க்கலாம் மூன்று முடிச்ச விட அதிகமா வீஸ் வருதா என்னன்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சிந்து பைரவி டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமாக்குள்ள போயிடலாமா? எபிசோட்ல சஞ்சனா சத்யா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி வீரை ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. சத்யா வந்து யாரையோ பார்க்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சஞ்சனாவையும் வீரையும் தனியா விட்டுட்டு போயிருப்பா. அந்த கேப்பை பயன்படுத்தி சஞ்சனா வந்து அவனுக்கு ட்ரிங்க்ல வந்து ஏதோ ஒரு பாய்சனை வந்து கலந்து வச்சிருப்பா. அதை குடிக்க போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட சிந்து பைரவி ரெண்டு பேரும் வந்து தடுத்துருவாங்க. இவ போலியானவ அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதோ வந்து சொல்லத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வீர் வந்து நம்பவே மாட்டான். கடைசியில் வேற வழியே இல்லாம அந்த ட்ரிங்கை எடுத்து நம்மளோட சிந்து வந்து குடிச்சிருவா. குடிச்ச வேகத்துக்கு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. இதை பார்த்த உடனே வீருக்கும் சரி பைரவிக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் பதறிட்டு இருக்காங்க. உடனே பைரவிக்கு கோவம் வந்து சஞ்சனாவோட கையை பிடிச்சி முறிக்கிறா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருப்ப, என்னோட சிந்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணிச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்யா கத்துறான். வீர் பாத்தியா இந்த பைரவி என்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீரும் என்ன பண்றா, சத்யாவை நோக்கி வரா. இந்த பாரு, நான் வந்து உன்னை ரொம்பவே நம்பினேன், உன்னை மட்டும் இல்லை இந்த சஞ்சனாவையும் சேர்த்து தான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொலை பண்ற அளவுக்கு கீழ்த்தனமா ஆயிட்டீங்களே, அப்படி என்னடா பண்ண நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையா வீர் என்னோட அண்ணாவோட சட்டையில இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா சொல்றா. உடனே அவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன உனக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஆமாடா எனக்கு கண்ணு தெரியும், இவ்வளவு நாள் நான் நடிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு எல்லாமே தெரிய வருது. இத்தனை நாள் சிந்து வந்து சொல்லிட்டு இருந்தா நம்ம தானே நம்பாம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். உடனே பைரவி கத்துறா, வீர் நீங்க சிந்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவளோட கை ரொம்ப ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. உடனே வீரும் வந்து சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். திரும்பி பார்த்தா சத்யா சஞ்சனா ரெண்டு பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. வீர் கோவப்பட்டுட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா அவளுக்கு வந்து சீரியஸா வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் பரபரப்பா. வீருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, சிந்துவோட இந்த நிலைமைக்கு நம்ம தானே காரணம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்ப வந்து நம்மளோட பைரவி தான் ஆறுதெல்லாம் 4 வார்த்தை பேசிட்டு இருக்கா. அவனுக்கு காஃபிலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்க குடிங்க, ரிலாக்ஸ் ஆகிறீங்க, கண்டிப்பா கடவுள் வந்து நம்ம சிந்துவை வந்து எதுவும் ஆக விட மாட்டாரு, அவனுக்கு வந்து பொழைச்சிருவா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் சிந்துவை ரொம்ப காதலிக்கிறேன், அவ இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது பைரவிக்கு வருத்தமா இருந்தாலும் தன்னோட புருஷன் வந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்புறான். இங்க அப்படியே வீரோட வீட்டில தான் காட்டுறாங்க. சிந்து வந்து எங்க போனான்னு தெரியல, அந்த ஓடுகாலி இருக்காளே எங்கேயாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. அப்ப கரெக்டா பைரவியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்துட்டையும் வந்து சிந்துவை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வீர் வந்து தன்னோட வீட்டுக்கு கால் பண்ணி சிந்துக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த விஷயத்த கேட்டு இருந்து வீரோட அப்பாவும் பயந்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அப்போ கரெக்டாக தாமரை வந்து என்ன பண்ணுறாங்க, வீரனோட சிந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனும் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அவள் வந்து சரியாயிடுவா, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதோட பைரவியோட அப்பா அம்மாவும் பைரவிட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு சிந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்கே சிந்து வந்து மயக்கத்தில் இருக்கா. ஒரு வழியாக அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க போல. ஸோ அவள் எப்படா கண்முழிப்பான்னு சொல்லிட்டு நம்மளோட வீர் வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ தாமரை வந்துட்டு அவங்களும்
வீர பார்த்துட்டு என்னோட சிந்து வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆயிடுது. உடனே வீர் சொல்றா, இந்த பாருங்க நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. உடனே பைரவி தான் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. அதோட நைட்டு முழுக்க தூங்காம நம்மளோட வீர் வந்து சிந்துவையே பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அழுகையா வருது. சிந்து உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். அந்த சஞ்சனா சத்யாவை பத்தி நீ என்கிட்ட வார்னிங் பண்ணிட்டே இருந்தேன், நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, என்னை மன்னிச்சிருமா, நீ இல்லைன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்ப நம்மளோட சிந்துவும் கண் முழிச்சிட்டு வீர் அப்படின்னு சொல்றா. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சிந்து முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறான். சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான், அழுறான். உடனே அவ சொல்றா, இந்த பாருங்க நீங்க வேணும்னு எதுவும் பண்ணல, என்னோட வீரை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வீர், அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்ப கரெக்டா பைரவி கால் பண்ணி சிந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அப்பதான் வந்து வீர் சொல்லிட்டு இருக்கா, சிந்து கண் முழிச்சிட்டா, நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் நான் நல்லா இருக்க பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப வந்து சிந்துக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இவன் வந்து அவகிட்ட ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஃபோன் வழியா கேட்குற பைரவிக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. எதுவுமே சொல்லாம ஃபோனை வச்சிடுறா. அதோட இங்க சத்யா சஞ்சனாவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த சிந்துக்கு வந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம தானே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துட்டு இவங்க 2 பேரையும் வார்னிங் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்த, இந்த மாதிரி போலீஸ்ட வந்து சொல்லிட்டான், எப்போ வேணா அவங்க 2 பேரையும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நாளும் வந்துடுது. நம்மளோட சிந்து வந்து அழகா சாரி போட்டு அழகா வந்து வளையல்லாம் போட முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. அப்ப கரெக்டா வீர் வந்துட்டு அழகா அவளுக்கு வளையல வலிக்காம அப்படியே வந்து இறக்கி விடுறான். ரொம்ப சந்தோஷமா அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவனோட நெத்தியில வந்து குங்குமத்தை வைக்கிறான். இல்ல வியூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவனை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அவன் வந்து அவகிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வீரோட அம்மா அப்பா 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே மாமியாக்காரி எதுவுமே தெரியாதது போல சிந்திக்கிட்ட போயிட்டு நான் மன்னிச்சிருமா, நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட சிந்துவை வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பைரவியா அழகா அவளை நிக்க வச்சு ஆரத்திலாம் எடுத்து நல்லபடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா. மொத்த குடும்பமுமே அங்கதான் இருக்கு. பைரவியோட குடும்பம் அப்புறம் சிந்துவோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிட்டு சந்தோஷமா ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பைரவி தான் வந்து சமைச்சிட்டு இருக்கான். அதோட இங்க சிந்து வந்து மால்ல வந்து ரெஸ்ட் எடுக்க அனுப்பியிருப்பாங்க. அவ அங்க உட்கார்ந்து இருக்கான். அவளுக்கு வந்து ரொம்பவே எமோஷனலா இருக்கு. எப்படியோ இந்த சத்யா சஞ்சனா இவங்களை பத்தின உண்மையை வந்து வீருக்கு தெரியப்படுத்தியாச்சு, இனிமே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா தாமரை வந்துட்டு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வா அம்மா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ நல்லா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லைம்மா நான் எதுவும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, பைரவி வந்து இப்போ உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அம்மு நடுவில் தான் அவள் என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தா, இப்போ வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா. இல்லைம்மா தாயோட மனசு அப்படி தான் இருக்கும், உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்படுறேன், பைரவி இப்போ நல்லவளாக இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே சேர்ந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டா. அதோட இங்க பைரவியை தான் காட்டுறாங்க. அவ சமைச்சுக்கிட்டு இருக்கால. அப்ப கரெக்டா அவளோட மாமங்கார வந்துட்டு என்னம்மா என்ன பைரவி எப்படிலாம் வளர்ந்தவ நீ, எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல வந்து ராணி போல வளர்ந்தவ நீ என்னன்னா இங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க, அந்த வேலைக்காரி பொண்ணு சிந்து ராணி மாதிரி ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, ஏமா இவ்வளவு மட்டமா போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது பைரவிக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அப்படியே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஸோ அதனால மறக்காம எல்லாரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரெடி ஹார்ட்டையும் பறக்க விடுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு சிந்து பைரவி ட்ராமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.